வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம கையில் பார்த்திங்க அப்படின்னா ஜேபிஎல் பிராண்டில் ஒரு இயர்பட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்ன பார்த்திங்கன்னா JBL Tune 235NC அப்படிங்கிற இயர்பட்ஸை பார்த்தா பார்க்க போகிறோம். இந்த இயர்பட்ஸோட ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சார்ஜிங் கேஸோட டிசைனை பற்றி பார்ப்போம். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் நல்லா எல்லா விதமான இயர்பட்ஸும் கொடுக்குற மாதிரி காமனான ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லாவே பார்க்கவும் லுக்காகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா JBL அப்படிங்கிற எங்களோட பிராண்ட் சிம்பிளை முத்திரை பொறிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மேலே பார்த்திங்க அப்படின்னா மூடி LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக எவ்வளோ சார்ஜர்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேஸோட பில்டு குவாலிட்டி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே போட்டாலுமே எந்த ஒரு கிராக்குமே உடையிறோ அந்த மாதிரி எந்த ஒரு டேமேஜுமே ஆகாத மாதிரி நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருப்பாங்க. சார்ஜிங் போர்ட் பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் டைப் மைக்ரோ USB கிடையாது, டைப் சி போர்ட் தான். ஸோ டைப் சி கேபிள் கொடுத்தது வந்து என்ன ஒரு அட்வான்டேஜான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ USB கேபிள் கொடுத்தாங்க அப்படின்னா நைட் டைமில் நீங்கள் சார்ஜ் போடும்போது கேபிளை மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னா பின் வந்து உள்ளே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைப் சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படினாலும் கண்ணை மூடிட்டு பின்னை சொல்லலாம், அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே டேமேஜ் ஆகாது. ஸோ இப்போ வர எல்லா இயர்பட்ஸையும் பார்த்திங்கன்னா டைப் சி தான் கொடுக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயந்தான். அதே போல் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை புதுசாக வாங்கும்போது பார்த்திங்கன்னா அப்படின்னா பாக்ஸ்குள்ளேயே டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிளாக கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக சார்ஜ் போட்டுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து நீங்கள் தனியாக தான் வாங்கணும். எல்லா இயர்பட்ஸையும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சார்ஜர் வந்து நீங்கள் தனியாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் மொபைல் சார்ஜரையும் நீங்கள் யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேஸோட மூடி ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உள்ளே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கையில் எடுத்து பெருவரில் வச்சு இந்த மூடியை தள்ளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைட்னஸ் ஃபீல் ஆகும். ஆனால் ரொம்ப டைட்டாலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, நார்மலாக அந்த மீடியமான ஒரு டைட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணிவிட்டு பேண்ட் பாக்கெட்டில் வச்சாலும் சரி இல்லை பேக்கில் போட்டாலும் சரி இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான டைட்னஸாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் சார்ஜிங் கேஸ் மூடியை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒயிட் கலர் லைட் தான் எரியும். அதே மாதிரி சார்ஜிங் கேஸோட வெளியும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் லைட் தான் எரியும். ஸோ நீங்கள் எப்போ பேர் பண்ணுறீங்களோ அப்போ தான் ப்ளூ கலர் லைட் எரிய ஆரம்பிக்கும். ஸோ 2 இயர்பட்ஸும் பார்த்திங்கன்னா தனித்தனி LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸும் பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 3 LED இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் சொல்லி நீங்கள் மெஷர் பண்ணிக்கிற வேண்டி தான். 3 பாயிண்ட்டுமே லைட் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் சார்ஜில் இருக்குன்னு அர்த்தம். அப்படியே 1 பாயிண்ட்டாக குறைய சார்ஜ் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதான் 3 பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சார்ஜிங் கேஸ் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸையும் வெளியெடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஸ்டெம்போட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெம்பு பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஸோ பார்க்க நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்டெம்பில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் JBL அப்படிங்கிற பிராண்ட் சிம்பிளும் அதில் பொறிச்சிருக்காங்க. அதே போல் அதுக்கு டாப்பில் ஸ்டெம்போட டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ டச் கண்ட்ரோலும் கொடுத்துருப்பாங்க, அதில் LED இண்டிகேட்டரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ டச் கண்ட்ரோலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லைட்டாக டச் பண்ணாலே போதும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இப்போ ஒர்க் ஆகிற மாதிரி நல்ல சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் மாட்டுற மாதிரி தான் வரும். ஸோ சிலிக்கான் டிப்பும் பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரைட்டாலாம் இருக்காது, லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கும். எதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா விதமான கலரையும் சூட் ஆகிற மாதிரி தான் அந்த டிசைனை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது சின்ன கலர் இருந்தாலும் சரி பெரிய காதாக இருந்தாலும் சரி எல்லா விதமான காதுலையும் ஈஸியாக செட் ஆகும். ஸோ உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் மாட்டிட்டிங்க அப்படின்னா போதும், எல்லா விதமான காதுலையும் இது ஈஸியாக செட் ஆகும். அதான் பார்த்திங்கன்னா இப்போ வர எல்லா இயர்பட்ஸும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் தலையாட்டினாலும் கீழே விழாத மாதிரி நல்ல டிசைனாக இருக்குது. அதே போல் சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உள்ளே 2 இயர்பட்ஸோட ஸ்டெம்பு போகிற மாதிரி நல்ல ஒரு பெரிய குழி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா LR அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லி நல்ல தெளிவாக பொறிச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா எது லெஃப்ட் எது ரைட்டுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா LRன்னு சொல்லி ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா LRன்னு கொடுத்ததுனால யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ காதில் இருக்கும்போது எடுத்து ஈஸியாக வச்சிடலாம். ஆனால் வெளியே இயர்பட்ஸ் கிடக்கும்போது எடுத்து நீங்கள் எது L எது Rன்னு சொல்லி கரெக்டாக வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒரு சில பேத்துக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா LRன்னு கொடுத்ததுனால ஈஸியாக உள்ளதுக்கு போட்டால் கச்சிதமாக பெர்ஃபெக்டாக உட்காந்துரும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளே வச்சுட்டு சார்ஜிங் கேஸை தலையே கவுத்துறீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் வந்து கேஸை விட்டு கீழே விழாது. ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து உதறினா மட்டும் தான் சார்ஜிங் கேஸை விட்டு இயர்பட்ஸ் கீழே விழும். ஸோ அது வந்து கொஞ்சம் அற்புதமான விஷயமாக தான் இருக்குது. அதே போல் அந்த இயர்பட்ஸோட கீழே பார்த்திங்க அப்படின்னா காப்பர் பாயிண்ட் இருக்கும், அதான் சார்ஜிங் பாயிண்ட். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சார்ஜ் ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் லைட்டாக அதை ஏதாவது வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு திரும்ப சார்ஜிங் கேஸ்க்குள்ளே போட்டிங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய இயர்பட்ஸும் அந்த கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அப்படி அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி போட்டோன்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் இயர்பட்ஸில் 2 மைக் கொடுத்துருக்காங்க, ரைட் இயர்பட்ஸில் 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மைக்குமே பார்த்தீங்கன்னா இஎன்சி மைக்காக தான் கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கன்சிஸ்டன்ட் கொண்ட மைக்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணி தைரியமாக எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி தாராளமாக கால் பேசலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் கால் பேசலாம். அதே போல் அந்த இயர்பட்ஸோட பில்டு குவாலிட்டியும் பொறுத்த வரைக்கும் நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக் கிடையாது, இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வளைச்சாலும் அவ்வளோச்சிக்கேற்ற வளையாத மாதிரி நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியலாக கொடுத்ததுனால வெயிட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸோட வெயிட்டு பார்த்திங்க அப்படின்னா 10.2 கிராம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வெயிட்டு 10.2 கிராம் கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்பட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா 5.1 கிராமாக வந்திருக்கு. ஸோ ரெண்டையும் சேர்த்து 10.2 கிராமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் கேஸோட கேஸை பார்ப்போம். அதோட கேஸ் வந்து பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. இது ஏகப்பட்ட கேஸ் இருக்குது இந்த சார்ஜிங் கேஸ்க்கு. அமேசான்லையும் சரி ஃப்ளிப்கார்ட்லையும் சரி ஏகப்பட்ட மாடலும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கேஸில் வந்து சைடில் ஹூக்கோட வர்ற மாதிரி கேஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பேக்லேயும் தொங்க விட்டுக்கலாம், பெல்ட்லேயும் தொங்க விட்டுக்கலாம், எங்கேனாலும் தொங்க விட்டுக்கலாம், கழுத்தில் கூட தொங்க விட்டுக்கலாம். ஸோ இந்த கேஸை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அதே போல் அந்த இயர்பட்ஸில் வேறு என்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து 3 விதமான மோடு கொடுத்துருப்பாங்க. ஏஎன்சி மோட், டாக் த்ரூ மோட், அப்புறம் ஆம்பியன் மோடு கொடுத்துருப்பாங்க. ஏஎன்சின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கன்செஷன் சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது புக்ஸ் படிக்கும்போது வெளியே சத்தமாக கேட்கும். அந்த மாதிரி சத்தம் எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த இயர்பட்ஸை காதில் மாட்டி சிங்கிள் டேப் பண்ணிங்கனாலே போதும், நாய்ஸ் கன்செஷன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியில் இருக்கிற சவுண்டு வந்து எதுவுமே கேட்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பியன் மோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் காலை இயர்பட்ஸை மாட்டிகிட்டு இருக்கும்போது வெளிநாடுகள் சவுண்டை வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆம்பியன் மோட் ஆன் பண்ணிங்கனால போதும், வெளிநாடுகள் சவுண்டு வந்து ஏதோ இயர்பட்ஸே இல்லாத மாதிரி உங்கள் காதில் நல்லா ஒலிக்க வைக்கும். அதான் பார்த்தீங்கன்னா ஆம்பியன் மோட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக் த்ரூ மோட். டாக் த்ரூ மோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸை மாட்டி நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, யாராவது உங்கள்கிட்ட வந்து பேச வராங்க அப்படின்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கனாலே போதும், கேட்டுட்டு இருக்கிற சவுண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். ஸோ நீங்கள் பேசி முடிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா கேட்டுட்டு இருக்கிற சவுண்டு வந்து நார்மலாக நீங்கள் எவ்வளோ சவுண்ட் கேட்டுட்டு இருந்தீங்களோ அந்த சவுண்டுக்கு நார்மலாக வந்துடும். அதான் பார்த்தீங்கன்னா டாக் த்ரூ மோட். அதே போல் அந்த இயர்பட்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IPX4 கொடுத்துருக்காங்க. ஸோ IPX4 கொடுத்ததுனால ஸ்வெட் அண்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி தாராளமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம், சைக்கிளிங் போகலாம், ஹெல்மெட்டில் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி டைமில் வேர்வை தண்ணி பட்டால் கூட இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் லைட்டாக மழை பெய்யறப்போ கூட நீங்கள் வெளியே தாராளமாக ஆடலாம், இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. ஆனால் ரொம்ப ஆழமாக தண்ணி கட்டி கிடக்கிற இடத்துக்குள்ளே உள்ளே போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி டஸ்ட்டு பட்டாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. டஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் கொடுத்ததுனால எவ்வளோ டஸ்ட் வந்தாலும் நீங்கள் லைட்டாக தொடச்சி விட்டிங்கனாலே போதும், இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதுக்கப்புறம் அந்த இயர்பட்ஸோட பேட்ரி பேக்கை பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸை வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க, ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா போதும் 40 மணி நேரம், அதாவது 40 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்கும். அதே போல் அந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து தனியாக காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் சார்ஜிங் கேஸ் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் எடுத்துக்கிறோம். நீங்கள் 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் பார்ப்போம். இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் வெர்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அட்வான்ஸ் வெர்ஷன் இதுக்கு அடுத்து வந்து 5.3 வந்துச்சு, இது வந்து 5.2 கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோடையும் இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து நீங்கள் JBL ஹெட்ஃபோன்ஸ் ஆப்புன்னு சொல்லி ஒரு ஆப் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும், நீங்கள் எல்லா விதமான கண்ட்ரோலையும் நீங்கள் மொபைல் ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இயர்பட்ஸை டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் நார்மலாக டச் பண்ணும்போது பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம். அதே கால் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் நீங்கள் இயர்பட்ஸை டச் பண்ணி பண்ணுவீங்க. அந்த ஆப் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ANC மோட், ஆம்பியன் மோட் எல்லா மோடையும் இந்த மொபைல் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த இயர்பட்ஸ் வந்து ஈக்குவலைசர் மோடு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் அந்த மொபைல் ஆப் மூலமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஈக்குவலைசர் மோட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம். அதே போல் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும், அப்பப்போ நீங்கள் இந்த இயர்பட்ஸுக்கு உண்டான ஃபர்ம்வேரை வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் மூலமாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த சார்ஜிங் கேஸ் வந்து புதுசாக வாங்கும்போது பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வந்து இயர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப்பு இருக்கும், அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க, அப்புறம் டைப் சி கேபிள் நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிளும் கூடவே கொடுத்துருப்பாங்க.
ஓகே நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.